ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எப்படி கெட் ரெடி வித் மீ ஆயிருக்கேன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பெரிய லாங்காக வீடியோலாம் போகாது. ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி ஆவே அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லைக்கான டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, கீழே டேக் பண்ணுற அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்தாச்சு, தலை சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் பாருங்கள், ஒன்றுமே போடல, கம்மல் போடல, எதுவுமே போடல, வளையல் மட்டும்தான் போட்டிருக்கேன். சாரீ வந்து நான் வியர் பண்ணிட்டு வந்துட்டேன். தலை சீவிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது காமிக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா தலையெல்லாம் சீவி முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி வந்து காலேஜுக்கு போகும்போது வந்து ஒரு விளாக் மாதிரி போட்டேன், ஆனால் அது வந்து கெட் ரெடி வித் மீ ஆயிடுச்சு. காலேஜ் டேஸில் வந்து நான் எப்படி கிளம்பினோ அந்த மாதிரி அதில் வந்து போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ கட்டியிருக்கேன். சாரீக்குமே பார்த்திங்க அப்படின்னா இதே ஹேர் ஸ்டைல் தான். அந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், எதுவாக இருந்தாலுமே நான் இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா வேறு ஹேர் ஸ்டைல் எனக்கு தெரியாது. அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இயரிங் போட்டுடலாம். இந்த இயரிங்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப வருஷமாகிடுச்சு. இப்போக்குள்ளே யூஸ் பண்ணவே இல்லை எதையுமே, அப்படி அப்படியே இருக்கா. சரி, இப்போயாவது யூஸ் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்து நான் எதுவும் போட மாட்டேன். பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. சந்தனம் வச்சாலும் வைப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் செயின் வந்து வச்சு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கழட்டி வச்சுருவோம். சரியா? இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, செயின்லாம் முடிஞ்சு. செயின் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டு. அப்புறம் வந்து குங்குமம் வைப்போம். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்பர் வச்சுட்டு தான் எங்கள் வீட்டில் குங்குமம் வைப்பேன். இங்கேயுமே அம்பர் வச்சுருந்தேன், இப்போ வந்து காணும், எங்கே போட்டேன் அப்படின்றது இந்த இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல வேலை காணும் அப்படின்னு நினச்சேன், இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து செட் ஆகதான் தெரியல இந்த சேலைக்கு. இந்த பூவுமே நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா நம்ம அங்கிட்ட இங்கிட்டு மாற்றி மாற்றி இருக்கும், எதையுமே அப்படி யூஸ் பண்ணாமலே வச்சுட்டே இருக்கும். நல்லா இருக்குதா? அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளுடைய கெட் ரெடி வித் மீ. சாரீ வியர் பண்ணாலும் இப்படி தான் இருப்பேன், சுடி வியர் பண்ணாலும் இப்படி தான் இருப்பேன். சாரின்றனால இயரிங்கை மாற்றிருக்கேன், பூ வச்சுருக்கேன், செயின் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சுடிதார்னா இதை விட சிம்பிளாக இருப்பேன். இதுதான் என்னுடைய கெட் ரெடி வித் மீ. ஏன்னா லைவில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கெட் ரெடி வித் மீ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பிளாக் வந்து நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் விளாக், ஈவினிங் விளாக், இந்த மாதிரி விளாக் நிறைய போட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லும்போது வந்து சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இப்போ வந்து கெட் ரெடி வித் மீ வந்து போட்டாச்சு. இவ்வளோ தான் என்னுடைய சிம்பிளாக, இப்படி தான் நான் கெட் ரெடி வித் மீ ஆவேன். அவ்வளோதான். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாரீ, ஆனால் ஏன்றதுலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த சேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த வந்து அந்தளவுக்கு நான் கெட்ட மாட்டேன், எப்போயாச்சும் தான் கெட்டுவேன். சாரீ வந்து பூனம் சாரீ எல்லாமே அங்கே இருக்க அம்மா வீட்டில் இருக்கிறனால இந்த சாரியை வந்து எடுத்து இப்போ கட்டிக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ வந்து முடிச்சு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அடுத்து என்ன வீடியோ போடலான்ற கமெண்ட்டில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.